Hello friends, welcome to Republic Ash. So today is 24th November and 24th Novemberல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. திஸ் ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட் இந்தியா யூஎஸ் ரிலேஷன். சரிங்களா? ஸோ இந்தியா யூஎஸ் ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைன். அண்ட் அதே மாதிரி டிரான்சிஷன் ட்ரபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. சூடானில் நடக்கிற இஷ்யூஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ கதை மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஓவர் வேல்யூட் யூனிகார்ன்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ்ட் எக்கானமின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யூனிகார்ன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு வரையும் தெரிஞ்சுக்கோங்க. யூனிகார்ன்ஸ்னா என்னன்னா லைக் இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ். சரிங்களா? அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் whose values have crossed more than 1 billion அப்படின்னு சொல்கிற கம்பெனிஸ் தான் வந்து யூனிகார்ன்ஸ். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னா அர்பன் கம்பெனி, இல்லைனா வந்து ஜொமேட்டோ, பேடிஎம், ஸ்விக்கி. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பு விச் ஹாஸ் லைக் டேர்ன்ட் இன்டு அண்ட் லைக் ஒரு மேஜர் ரெவல்யூஷன் அப்படின்ற மாதிரி இவங்கள தான் வந்து யூனிகார்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பைஜூஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபார் தட் மேட்டர். ஸோ இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிகார்ன்ஸ் இருக்குது ரைட்டு, இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அதிகமாக பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள் ஆர் லைக் பையிங் தேர் ஷேர்ஸ் திங்கிங் தட் ஃபியூச்சரில் வந்து இவங்க ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் நாட் தி சினாரியோ. அவங்க லாஸ் மேக்கிங் ஃபர்மாக இருந்தால் கூட ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு தன்னுடைய வேல்யூவை அதிகப்படுத்திடுறாங்க அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் எக்கானமி இஸ் லைக் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேபிளான எக்கானமின்னு சொல்லிட்டு இல்லை. இந்த எக்கானமியில் ஒரு ப்ராப்பராக அவங்க வந்து ஸ்டெபிளைஸ்டாக தன்னுடைய பிஸ்னஸை கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட இல்லை. சரிங்களா? ஸோ யூனிகார்ன்ஸ் ஆர் லைக் ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிக்கல். அவசியம் கிடையாது நம்மளுக்கு. அதே மாதிரி த ரோட் டு அ இமாலயன் பிளண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. சார்தாம் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாண்டட் அண்ட் இந்தியன் சார்ல்ஸ் வர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லா கமிஷன் சொல்லிட்டு இருக்குங்க. இந்த இன்டர்நேஷனல் லா கமிஷனில் வந்து பிமல் பட்டேல் இவரை வந்து ரீசெண்டாக இந்தியன் கேண்டிடேட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வாட்டி நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரை வந்து ஆட் பண்ணிட்டீங்க, நல்ல விஷயம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்ட் அஃபிஷியல்ஸை தான் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ திஸ் ஷுட் நாட் பி தி திங். சரிங்களா? அண்ட் இது வரையும் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ராவ், நீரு சட்டா, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் ஃபார் தி லா ஆஃப் சீல பிளேஸ் பண்ணீங்க. பட் ஆனால் அவங்க ஒர்க் செஞ்சது வந்து எல்என்டியில் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லாவில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். இதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசம் இருக்கணும், ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி இருக்கணும். இந்த கமிட்டி வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்வைட் பண்ணி குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணணும், தட் டு பப்ளிக்லி. அண்ட் இந்த வேலையை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து இன்டர்நேஷனல் ஃபோரமில் போய் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணும்போது தே ஷுட் ஹேவ் இன்டர்நேஷனல் லா நாலேஜ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். டொமஸ்டிக் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிடுறது வந்து இட் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் கமிட்டி வச்சு அப்பாயிண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பார்க்கிங் ஸ்லாட் மாதிரி வைக்காதீங்க. தட் இஸ் ஃபார் ஜட்ஜஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், பிரேக்கிங் தி ஐஸ். அந்த ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் வரையும் பார்த்துலாமே. அதாவது இந்தியா யூஎஸ் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பற்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. சரிங்களா? ஸோ யூ நீட் டு நோ தட் இந்தியா ஹேஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் வித் யூஎஸ்ஏ. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம், இம்போர்ட் கம்மியாக பண்ணுறோம். டோட்டல் ட்ரேட் வேல்யூ 92 பில்லியன். சரிங்களா? பட் ஆனால் எக்ஸ்போர்ட் மோர், இம்போர்ட் லெஸ். அண்ட் ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்குது. மற்ற நேஷன்ஸ் கூடலாம் பாருங்களேன். செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனா. ஆனால் ட்ரேட் பேலன்ஸ் பாருங்கள் -48. ஸோ ட்ரேட் டெபிசிட்டாக இருக்கும் மற்ற நேஷன்ஸ் கூடலாம். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்தியா யூஎஸ்ஏ ட்ரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நேஷன்ஸோடைய ட்ரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியர்லி அபவுட் $149 பில்லியன். என்ன சார் புரியுற மாதிரி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி 92 அப்படின்னீங்க, $92 பில்லியன். இப்போ 149 சொல்கிறீங்களே சார். நான் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, யூஎஸ்ஏ பண்ணுற எக்ஸ்போர்ட். சரிங்களா? யூஎஸ்ஏ பண்ணுற எக்ஸ்போர்ட், அதே மாதிரி இந்தியா பண்ணுற எக்ஸ்போர்ட் டு யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ எக்ஸ்போர்ட்டிங் டு இந்தியா, அதே மாதிரி இந்தியா எக்ஸ்போர்ட்டிங் டு யூஎஸ்ஏ. இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வரையும் இருக்குது தெரியுமா, இது வரையும் ஆட் பண்ணி வேல்யூ பிளேஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுதான் $149 பில்லியன். இதை வந்து $500 பில்லியன் மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எய்ம்லாம் வச்சிருக்கிறோம். ஸோ ஒபாமா இருக்கும்போதே இது நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ உங்கள் மெயின் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணலாங்க. சரிங்களா? எனிவே, வை யூஎஸ்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் டு இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். நம்ம மெடிசன்ஸ்லாம் நிறைய சப்ளை
பண்ணுறோம் யூஎஸ்ஏக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு பர்செப்ஷனில் இருப்பீங்க, இப்போ நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அது வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு. சர்வீஸ் விட நம்ம கூட்ஸ் அதிகமாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்ஏக்கு. ட்ரேட் வேல்யூலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் இஸ் எக்ஸ்போர்ட்டட் மோர். ஸோ மேனுஃபேக்சரிங் ட்ரேட் அதிகம், சரிங்களா. அண்ட் இந்தியாவுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் சப்ளையர் யூஎஸ்ஏ. ஸோ இப்போ 2000லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0வாக இருந்தது. அண்ட் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்ம்ஸ் வந்து நம்ம யூஎஸ்ஏ கிட்டேருந்து வாங்குறோம். இது வரையும் எல்லாமே இட் செட் தட் லைக் வீல் பை சம் 2000 பிளேன்ஸ். ஸோ போயிங் பிளேன்ஸ்லாம் யூஎஸ்ஏ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கிட்ட நம்ம வாங்குவோமா. இந்தியாவில் வந்து ஏர்கிராஃப்ட் செக்டார் இஸ் லைக் ஒரு இவால்விங் செக்டார். ஸோ வில் பை மெனி திங்ஸ் இன் தி அப்கமிங் 20 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு பொட்டன்ஷியலான ட்ரேட் பார்ட்னர். அண்ட் வி ஹேவ் குட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ, சரிங்களா. நம்ம க்ரூட் ஆயிலும் யூஎஸ்ஏ கிட்டேருந்து வர வைக்கிறோம், சரிங்களா. பட் ஹவெவர் யூ நீட் டு நோ சர்டன் இஷ்யூஸ் விச் இஸ் ப்ரிவைலிங், சரிங்களா. ஸோ இஷ்யூஸ் தான் முக்கியம். தட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ட்ரேட் ரிலேஷன்ஷிப். ஃபைன். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பேசணும்னா இந்தியா வாஸ் தி 6th largest supplier of services to USA ன்னு சொல்லிட்டு கூட பேசலாம். நிறைய ஃபேக்சுவல் டீட்டெயில் பேசலாம் இம்பார்ட்டன்ஸில். பட் யூ நீட் டு நோ தி இஷ்யூஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வித் யூஎஸ்ஏ இஸ் அபவுட் டேரிஃப், சரிங்களா. ஸோ யூஎஸ்ஏ இந்தியா ரிலேஷன்ஷிப், ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே டேரிஃப் பயங்கர பிரச்சனையாக இருக்குங்க. போத் தி நேஷன்ஸ் லெவி டேரிஃப் ஆன் ஈச் அதர். And this happens to be a cause of concern for both the nations. So அது வந்து டேரிஃப் பேரியர்ஸாக இருக்கட்டும், நான் டேரிஃப் பேரியர்ஸாக இருக்கட்டும். ஸோ டேரிஃப் பேரியர்ஸ்னா டேரெக்டாக இம்போஸ் பண்ணுறது, நான் டேரிஃப் பேரியர்ஸ்னா இன்டெரக்டாக இம்போஸ் பண்ணுறது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இது மேலே டேரிஃப்ஸ், இம்போர்ட் டேரிஃப்ஸை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. 10% இருந்தது வந்து 25% பண்ணிட்டாங்க 2018 or 19ல, சரிங்களா. இது வரையும் இல்லாமல் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிட்டேருந்து வர அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அவங்க மேலே நம்ம டேரிஃப் சேர்த்திட்டோம். இதுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டீல் அண்ட் அலுமினியமுக்கு அகைன்ஸ்டாக, சரிங்களா. ஸோ இப்போ இது டேரிஃப் ட்ரேடுக்கு ஒரு பேரியர் தானே, புரியுதுங்களா. ஸோ இப்போ டேரிஃப் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன், சரிங்களா. இது வரையும் இல்லாமல் நான் டேரிஃப் பேரியர்ஸ் அதர். நான் டேரிஃப் பேரியர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக சாங்ஷன்ஸ் லெவி பண்ணுறது, சரிங்களா. ஸோ இன்டெரக்டாக சாங்ஷன்ஸ்னால் சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சொல்லி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ வந்து நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம். அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம்னா பால், பன்னீர் அந்த மாதிரி இல்லை. அதாவது என்னன்னா கேட்டலுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ், சரிங்களா. ஸோ கேட்டலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட் அதுலேயே வந்து பிளட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்தியா ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, கேட்டல் சப்ளிமெண்ட் ஆர் இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் ப்ரொடியூசிங் இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்லாட்டர்ட் அனிமல்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிளட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டல் ரீசன் சொல்லி இந்தியா இஸ் லைக் ரிஜெக்டட் இட், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்தது. இந்தியா சைன்ஸ் ஆன் இட் சைட்ஸ் பட் பிக்ஸ் கல்ச்சர் டு ஃபைட் யூஎஸ்ன்னு சொல்லிட்டுலாம். பட் எனிவே இது வந்து நான் டேரிஃப் பேரியர்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள், சரிங்களா. அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்னன்னா இப்போ ஒரு நேஷன் இருக்காங்க, அவங்க இன்வென்ட் பண்ணுறாங்க, அந்த இன்வென்ட் பண்ணி மார்க்கெட்டில் செல் பண்ண வராங்க, அதை ஒருத்தன் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இது இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், நம்ம நாட்டில் வந்து ஜென்ரிக் மெடிசன்ஸ்லாம் அப்படியே யார் நினச்சாலும் கிரியேட் பண்ணிடலான்னு சொல்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் லாஸ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இல்லை, சரிங்களா. ஸோ யூஎஸ்ஏவுடைய ஒரு ரிப்போர்ட் இருக்குது, தட் இஸ் கால்ட் அ ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட். ஆனால் அந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து நாங்கள் ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ அதாவது இந்தியாவில் எடுத்துகிட்டு வர லாஸை வந்து நாங்கள் கண்காணிச்சுக்கினே இருப்போம். அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பிகாஸ் அங்கே இருக்கிற ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் காப்பிரைட் பாலிசிஸ் இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஃபேவரபிள் ஃபார் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் கண்டென்ட் அப்படின்ட்டு, சரிங்களா. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் பேரியர்ஸ். அதே மாதிரி டேட்டா லோக்கலைசேஷன். ஸோ டேட்டா லோக்கலைசேஷன்னா இந்தியாஸ் ரிக்வயர்மெண்ட் தட் ஆல் தி டேட்டா ஷுட் பி to be stored in India. This is also a big concern for many foreign companies and especially companies like USA, சரிங்களா. அதுக்கப்புறம் சர்வீசஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டரில் யூஎஸ்ஏவுடைய விசா பாலிசி இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன், சரிங்களா. ஸோ இந்த H1B விசா அதோடைய டென்யூர் சேஞ்சஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யூஎஸ்ஏ சேஞ்ச் பண்ணுறாங்க விச் இஸ் ஆல்சோ இன் காஸ் ஆஃப் கன்சர்ன் ஃபார் இந்தியா, சரிங்களா. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் டோட்டலைசேஷன். ஸோ வாட் இஸ் திஸ் டோட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
டோட்டலைசேஷன்னா ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் மாதிரி, சரிங்களா? ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, சரியா? அவர் இந்தியாவை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு வைங்களேன். ஹி கோஸ் அண்ட் ஒர்க்ஸ் இன் யூஎஸ்ஏ. இப்போ இவர் யூஎஸ்ஏக்கு போனோடனே யூஎஸ்ஏல வந்து நிறைய சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸஸ்லாம் இருக்குது. நிறைய சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸஸ்னால் வந்து ஒரு பர்சனுடைய இன்சூரன்ஸ்க்காக, அதே மாதிரி நாட்டுக்காக, டிஃபென்ஸ்க்காக, ஸோ வாட் எவர் இட் இஸ், இப்போ பென்ஷன் ஃபண்டு, அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி டாக்ஸஸ் இருக்குது யூஎஸ்ஏல, சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் பர்சன் இஸ் கோயிங் அண்ட் ஒர்க்கிங் தேர் and he is like enrolling into the social security scheme, and he is also making huge contribution to the social security scheme which is there in US, சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒர்க்கிங் டென்யூர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது பிகாஸ் ஆஃப் விசாஸ் பாலிசி ஆர் வாட் எவர் இட் இஸ். இது கம்ப்ளீட் ஆன உடனே வாட் ஹி டஸ் இஸ் லைக் ஹி கம்ஸ் பேக் டு இந்தியா. இப்போ அவருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுமா, கிடைக்கக்கூடாதா? கிடைக்கணும் தானே. ஸோ இதுதான் டோட்டலைசேஷன் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ரெண்டு நேஷனுமே சேம் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவர் யூஎஸ்ஏலேருந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இன்ஸ்பைட் ஆஃப் ஹீ பீயிங் இன் இந்தியா, அவருக்கு யூஎஸ்ஏடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், இதுதான் டோட்டலைசேஷன் அக்ரிமெண்ட். ஸோ யூஎஸ்ஏ கூட தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. சி வி ஹேவ் சோஷியல் டோட்டலைசேஷன் அக்ரிமெண்ட் வித் மெனி கண்ட்ரீஸ், சரியா? ஸோ நிறைய நேஷன்ஸ் வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட இந்தியா ஹேஸ் திஸ் அக்ரிமெண்ட் வித் 14 கண்ட்ரீஸ். ஏன்னா இது கண்ட்ரி வேறுபடுங்க, சரியா? ஆனால் இது நம்ம யூஎஸ்ஏ கூட எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பட் ஆனால் யூஎஸ்ஏ கூட வி ஹேவ் சர்டன் இஷ்யூஸ். என்ன மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல இருந்து சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் வாங்கணும்னா அங்கே 10 years ஸ்டே பண்ணணும் மினிமம். பட் ஒர்க் விசா, யூஎஸ்ஏடைய ஒர்க் விசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 years தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த 6 yearsக்கு இவங்க இந்த சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸஸ்லாம் பே பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 3 lakhs workers are like working in USA. So both the nations are working together to bring in this totalization agreement, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் இஷ்யூ. இதுவும் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் தான் வரும், சரிங்களா? அதே மாதிரி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக் ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்சஸ். ஸோ வாட் இஸ் திஸ் ஜிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஎஸ்ஏவுடைய ஒரு ஆக்ட், சரியா? 1976 அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களது ஒரு ட்ரேட் ஆக்ட் இருக்குது, அது கீழே ஜென்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்பி கீழே என்னன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு யூஎஸ்ஏ இஸ் ப்ரொவைடிங் சர்டன் ரிலீஃப். அதாவது எந்த மாதிரி ரிலீஃப்னா, தே ஆர் கிவிங் ஃப்ரீ டியூட்டி என்ட்ரி. ஸோ ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்லாம் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4800 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த நேஷன்ஸ்லாம் டெவலப்பிங் நேஷன்ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஎஸ்ஏக்கு நீங்கள் அனுப்பலாம், அண்ட் தட் டு டியூட்டி ஃப்ரீ. நாங்கள் டாக்ஸஸ் எதுவுமே லெவி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட 130 நேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? அண்ட் 2019 யூஎஸ்ஏ லைக் இந்த ஜிஎஸ்பி ப்ரோக்ராம்லேருந்து இந்தியாவை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, தே ஆர் நாட் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு அஸ் இன் ஜிஎஸ்பி. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த 4000 ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்தியாவிலேருந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் வீல் ஹேவ் டு பே டியூட்டி. அதாவது யூஎஸ்ஏ இம்போர்ட் டியூட்டி லெவி பண்ணோம், ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி லெவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் நம்ம பே பண்ணணும். ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கும், ப்ரைஸஸ் அதிகமாகிடும். இதுதான் விஷயம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, யூஎஸ்ஏ இஸ் தி ஒன்லி கண்ட்ரி வித் ஹேஸ் ஜிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அவங்க ட்ரேட் ஆக்ட் கீழே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜிஎஸ்பி வந்து டெவலப்டு நேஷன்ஸ் வச்சுருக்கோங்க ஜென்ரலாகவே, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப் சிஸ்டம். ஸோ ஒரு ஃபேவரிசம் காமிக்கிறது, சரிங்களா? தட் இஸ் பை தி டெவலப்டு கண்ட்ரி டு தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனு, ஜப்பானு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இவங்கெல்லாம் கூட ஜிஎஸ்பி சிஸ்டம் வச்சிருக்காங்க, சரிங்களா? இட் இஸ் நாட் ஒன்லி யூஎஸ். ஃபைன். அதே மாதிரி ஒன் மோர் திங் விச் வி கேன் டாக் இஸ் லைக் காட்ஸாலோ, சரியா? ஸோ காட்ஸாலோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட். ஸோ மற்ற நேஷன்ஸ் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே சாங்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இது. நார்த் கொரியா, ஈரான் அண்ட் ரஷ்யா. ஸோ ரஷ்யா மேலே எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க, இந்த கிரீமியா இஷ்யூ, இதுக்காக தான். புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று, சரிங்களா? அண்ட் தி அதர் திங் விச் யூ நீட் டு நோ இஸ் லைக், இந்தியாவை வந்து WTOவில் கூட டெவலப்டு நேஷன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜிஎஸ்பியில் எடுக்கும்போது டெவலப்பிங் நேஷன்னா ஜிஎஸ்பி கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த ஜிஎஸ்பிலேருந்து எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து டெவலப்டு நேஷன் அப்படின்ட்டாங்க, சரியா? ஸோ இது சொன்னதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, WTOலையும் நம்ம ஒரு டெவலப்டு நேஷனா அப்படின்ற மாதிரி ஆகிடும், சரிங்களா? பட் ஆனால் WTOவில் வந்து இட் இஸ் செல்ஃப் கிளாசிஃபிகேஷன். It is self-classification. We have to classify ourselves like developing or developed அப்படின்ட்டு. And we have classified ourselves as like developing nation. So WTOலையும் வந்து மற்ற நேஷன்ஸு யூஎஸ்ஏவை பார்த்து நம்ம மேலேயும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ், ட்ரேட் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கறது ரிமூவ் பண்ணிடலாம்ல.
புரியுதுங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் யூஎஸ்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் வந்து தன்னை டெவலப்பிங்னு சொல்லி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் ராங்காக கிளைம் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆர் லைக் இஷ்யூஸ் which is prevailing between India and USA with respect to trade. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆர்டிகல் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கமிங் டு தி ஆர்டிகல் பிரேக்கிங் தி ஐஸ். ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ் இந்தியா ட்ரேட் பாலிசி ஃபோரம்காக யூஎஸ்ஏலேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலும் இந்த மீட்டிங்கில் இருந்திருக்காரு. ஸோ தேர் ஹேப்பன் டு பி அண்ட் ஒரு பைலேட்ரல் மீட்டிங், தட் இஸ் யூஎஸ் இந்தியா ட்ரேட் பாலிசி ஃபோரம். ஸோ வாட் இஸ் திஸ் ட்ரேட் பாலிசி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது இனிஷியேட் பண்ணது வந்து 2005ல மன்மோகன் சிங் இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தது. தட் டைம் யூஎஸ் பிரசிடென்ட் வாஸ் மிஸ்டர் புஷ். ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்தது வேர் போத் தி நேஷன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வில் மீட். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த ஃபோரம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும், பைலேட்ரல் ட்ரேட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபோரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபோரம் பிட்வீன் போத் தி நேஷன்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸாக இந்த ஃபோரம் வந்து நடக்கல. ஸோ இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா, 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 4 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஒரு ட்ரேட் ஃப்ரீ ஏரியா மாதிரி. அதாவது ட்ரேட் பேரியர்ஸ் நிறைய இருக்காது. சரிங்களா? பிஸ்னஸஸ் ஈஸியாக நடத்திக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஈஸியாக நடக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நாஃப்டா, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதை வந்து யூஎஸ்எம்சிஏவாக மாற்றிட்டாங்க, யூஎஸ் மெக்சிகோ அண்ட் கனடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ், இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஏரியா வேர் ஈஸி மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக் பிளேஸ். அஃப்கோர்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷன்ஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். பட் எஸ், இதுதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ இந்தியாவும் யூஎஸ்ஏவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஆனால் யூஎஸ்ஏ வேணான்ட்டாங்க. நம்ம ஒரு மினி ட்ரேட் டீல் கூட எடுத்துகிட்டு வர முடியாதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இந்த 4 வருஷத்தில். அதே மாதிரி ஜிஎஸ்பி, யூஎஸ்ஏ வந்து நம்ம ஜிஎஸ்பியை விட்டு தூக்கிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி யூஎஸ்ஏ கம்பெனிஸ் இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹார்லி டேவிட்சன் அண்ட் ஃபோர்டு. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வெளியே போனதுக்கு ரீசன் வந்து ட்ரேட் நார்ம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் தேவர் நாட் லைக் சஸ்டைனபிள், அதனால வெளியே போயிட்டாங்க. பட் ஆனால் இது நடந்திருக்குல்ல 4 வருஷத்தில். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், ஜிஎஸ்பி ஸ்டேட்டஸ் எங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜோ பைடன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் இப்போ கோவிட்-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வேக்சின்ஸ்க்காக ஐபிஆர் வேவர் ஸ்டேட்டஸ் கேட்டோம். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காதீங்க, ஸோ டெக்னாலஜி இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்லாமல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் டெக்னாலஜி கொடுத்துக்கிங்கன்னா நாங்கள் வேக்சின்ஸ் டெவலப் பண்ணிப்போம் அப்படின்ட்டுலாம் ஐபிஆர் வேவர்ஸ் வந்து டெவலப்டு நேஷன்ஸ் கிட்ட கேட்டாங்க. யூஎஸ்ஏ வந்து இந்த நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐபிஆர் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கலாம்ப்பா, முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க யூஎஸ்ஏ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஃபோரம் நடந்திருக்கு. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் இம்பார்ட்டன்ட் திங் விச் வி நீட் டு வவுச் அப்பான். சரிங்களா? ஸோ இந்த ஃபோரம்லேயே என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம எக்கனாமிக் டைஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ மார்க்கெட் ஆக்சஸ் ஆக்ஷன் பிளானு, ஐடி ஒர்க்கர்ஸ்க்காக கோவிட் ஆக்ஷன் பிளானு, ஸோ கோவிடுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ்ஏக்கும் இந்தியா தேவை, நம்மளுக்கும் அவங்க தேவை. எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல இருக்கிற ஜென்ரிக் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 40% இந்தியாவிலேருந்து தான் போகுது. அதே மாதிரி மெடிக்கல் டிவைசஸ், ஃபார்மசூட்டிக்கல், ஹெல்த் செக்டர்ஸ்லாம் வந்து ஒரு இன்டிகிரேஷன் வேணும் 2 நேஷன்ஸுக்கும். ஏன்னா போத் தி நேஷன்ஸ் ஆர் டிபெண்டன்ட் அப்பான் ஈச் அதர். ப்ளஸ் ஆடட் டு இட், இப்போ வந்து டிபெண்டன்சி ஆன் தி சைனா இஸ் லைக் ரெடியூஸ்டு. ஆஃப்டர் தி பேண்டமிக் சைனா மேலே இருக்கிற டிபெண்டன்சியே வந்து கட் ஆகுது, யூஎஸ்ஏ கட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட்ஸ் இந்தியா இன் ஸ்பைட் ஆஃப் மெனி டிஃபரன்சஸ். வந்த ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொன்னார்னா, இந்தியா ஹேப்பன்ஸ் டு பி அ குட் ட்ரேட் பார்ட்னர், இன்னும் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங்லாம் இருக்குது, ஸோ நம்ம சப்ளை செயின்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போயிருக்காரு, பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, யூஎஸ்ஏக்கு இந்தியா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் வேக் அப் கால் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ எஸ், நம்ம ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் தெரியுமா, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ உங்கள் ஜிஎஸ் பேப்பர் 3ல கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஜிஎஸ் பேப்பர் 2ல கூட இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கனாலும் எழுதலாம் நீங்கள். சரிங்களா? எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆங்கிள்லையும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் ஆர்டிகல் கைஸ். வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் டிரான்சிஷன் ட்ரபிள்ஸ். ஸோ சூடான் கான்ஃப்ளிக்டை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேப்பை கொஞ்சம் பார்த்துடலாம். தட் இஸ் சூடான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து சூடான் ஒரு லேண்ட் லாக்டு நேஷனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிடையாது, பிகாஸ் இட் பார்டர்ஸ் ரெட் சி. சரியா? ஸோ ரெட் சி,
இஸ் லைக் பார்டரிங் சூடான். சவுத் சூடான் தான் வந்து லேண்ட் லாக்டு. சரிங்களா? எனிவே, ஸோ இப்போ சூடான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் பார்டர்ஸ் ரெட் சி டு தி நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி இஜிப்ட், இத்தோப்பியா, எரிட்ரியா, சவுத் சூடான், சாடு, லிபியா, இது எல்லாமே பார்டரிங் நேஷன். சரிங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், இது எல்லாமே வந்து பார்டரிங் நேஷன் ஆஃப் சூடான். ஃபைன். ஸோ சூடான் அண்ட் சவுத் சூடான் ரெண்டுமே வந்து இதுக்கு முன்னாடி சூடானாக தான் இருந்திருந்தது. பட் 2011 வந்து பார்ட்டிஷன் நடந்துருச்சு. பட் எஸ், நம்ம கதை பார்ப்போம். பட் ஆப்பிரிக்காலேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சூடான் இருந்தது. பட் திஸ் இஸ் நாட் தி சிச்சுவேஷன் ரைட் நவ். ரைட் நவ் இட் இஸ் அல்ஜீரியா. சரி, ஓகே. சூடானில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா? ஸோ சூடானோடைய ப்ராப்ளமே என்ன தெரியுமா? மெயினாக பாவர்ட்டிங்க. அண்ட் 1980ஸ்லாம் பயங்கரமான பாவர்ட்டி சூடானில். அண்ட் அங்கே இருக்கிற பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் தான் அங்கே அதிகம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1980s 83ல், ஸோ இது கதை மாதிரி சும்மா ஷார்ட் ஃபார்மில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1983ல் there happened to be an president whose name is President Numeri. சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரசிடென்ட் நுமேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷரியா இஸ்லாமிக் லா எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடானில் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு பிடிக்கல, which was against their religious values. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நுமேரிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று ஆரம்பிக்குது. அண்ட் மிலிட்ரி சப்போர்ட்டோட ஒரு ரெவல்யூஷன்லாம் நடக்குது. அண்ட் நிறைய பேர் வராங்க, திருப்பியும் தன்னை லீடருன்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, திருப்பியும் ஆள் மாறுறாங்க, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆச்சு. பட் however there happens to be a person whose name was called as Omar al-Bashir. ஸோ அவருடைய ஃபோட்டோ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சரிங்களா? ஸோ 1989ல் இவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. தட் இஸ் அஸ் அன் பிரசிடென்ட். சரிங்களா? அண்ட் வரப்போகிற 30 வருஷத்துக்கு இவர் தான் சூடானை ரூல் பண்ண போகிறாரு. அண்ட் வாட் ஹேப்பன்ட் இஸ் லைக், இவர் வந்தார் பாருங்க. இவர் போஸ்டிங்க்கு வந்ததுக்கு உடனே அங்கே இருந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் அங்கே இருந்த இஷ்யூஸ், நிறைய விஷயங்கள் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ he was a good leader அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் டு அன் எக்ஸ்டென்ட். அண்ட் பிரச்சனையே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் தி இயர் 1995. அண்ட் எப்படின்னா நம்ம நல்லா இருந்தால் கூட வெளியில் இருக்கிறவன் ஒழுங்காக நம்மளை விட மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி 1995ல் இஜிப்ட், ஸோ பார்டரிங் நேஷன் தானே இஜிப்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஈ ஸ்டார்டட் அக்யூசிங் சூடான். என்னன்னு சொல்லிட்டு அவர் அக்யூசேஷன் பிளேஸ் பண்ணாங்கன்னா சூடான் இஸ் ட்ரைங் டு அசாசினேட் மீ அப்படின்ட்டு. அண்ட் இது வரையும் இல்லாமல் அட் தட் டைம் யூஎஸ்ஏ வாஸ் ஆல்சோ நாட் ஹாப்பி வித் சூடான். ஏன்னா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சூடான். இது வந்து யூஎஸ்ஏக்கு பிடிக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்த சூடானில் இப்போ தான் பிரச்சனை வந்தது. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1998 யூஎஸ்ஏ, இஜிப்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூடானில் ஒரு அட்டாக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. தட் இஸ் இந்த இயர் 1998. ஸோ எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. சூடானோடைய கேபிட்டல் தான் கார்ட்டூம். சரிங்களா? ஸோ நான் இங்கே மேப் கொடுத்துருப்பேன். இந்த மேப்பில் உங்களுக்கு தெரியும் பாருங்க, கார்ட்டூம். ஸோ யூஎஸ்ஏ வந்து கார்ட்டூன் அட்டாக் பண்ணாங்க, கிளைமிங் தட் சூடான் இஸ் ட்ரைங் டு டெவலப் வெப்பன்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் தான் சூடானில் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சூடான் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இன்வெஸ்டர்ஸ் தன்னுடைய பணத்தெல்லாம் சூடான்லேருந்து வெளியே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு அக்விசேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னன்னா சூடான் இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் தி ஃபாரின் பாலிசி ப்ராப்பர்லி அப்படின்ட்டு. சரிங்களா? அண்ட் இப்போதான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தார்ஃபூர் கிரைசஸ் ஆரம்பிச்சதுங்க. ஸோ இந்த ரீஜன் இருக்கு பாருங்க, தார்ஃபூர். ஸோ இங்க செப்பரேட்டிஸ்ட் குரூப் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இட் இஸ் செட் தட் இந்த செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க பாருங்க, இட் வாஸ் பேக்டு பை யூஎஸ்ஏ அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்பவும் இவர் தான் இருந்தார், தட் இஸ் ஒமார் அல் பஷர். அண்ட் ஒமார் அல் பஷர் மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. இந்த தார்ஃபூர் கிரைசஸ், இந்த செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிராக் டவுன் பண்ணாரு. சரிங்களா? பட் ரொம்ப ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இங்கே நடந்திருக்கு. அண்ட் இதுக்கு அகெயின்ஸ்டாக இவர் மேலே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணாங்க. சரிங்களா? அண்ட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து இவங்க பிரசிடென்ட் பஷர் மேலே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கூட இஷ்யூ பண்ணாங்க. பட் ஹவெவர் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டாவது நீயாவது நாங்கள் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இவர் கன்சிடரே பண்ணிக்கல. ஸோ இட் வாஸ் நாட் பைண்டிங்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? பட் ஹவெவர் வாட் ஹேப்பன்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகிறது, அதே மாதிரி யூஎஸ் பேக்கிங் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டு, this and all led to one more separatist movement, that is South Sudan movement. சரிங்களா? ஸோ சவுத் சூடான் திருப்பி இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அண்ட் பிரசிடென்ட் வேற வழி இல்லாமல் திருப்பி இந்த மாதிரி நடந்ததுன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு கன்சென்சஸுக்கு வந்து ரெஃபரண்டம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் நடத்துனாங்க. அண்ட் சவுத் சூடான் வாஸ் ஃபார்ம்ட் இன் தி இயர் 2011. அண்ட் இட் இஸ் ஆல்சோ செட் தட் சவுத் சூடான் வாஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் லைக் 1.5 மில்லியன் பீப்புள். 15 லட்சம் பேர் இறந்து போயிருந்தாங்களாமா இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட்
just imagine the level of violence you would have undergone. And this happens to be ஒரு மேஜர் செட்பேக் ஃபார் சூடான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் சூடான் போயிடுச்சா, ஆயில் ரிச் பிளேசஸ் எல்லாம் சவுத் சூடானுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து ஹிக்லிக் கிரைசஸ் தெரியணும். HEGLIG ஹிக்லிக் கிரைசஸ். ஸோ ஹிக்லிக்னா வந்து ஒரு பிளேஸு, அது வந்து ஆயில் ரிச் பிளேஸு, சரிங்களா. ஸோ அது சூடான் கிட்ட தான் இருந்தது. சவுத் சூடான் போய் அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சூடான் திருப்பியும் மிலிட்ரி ட்ரூப்ஸ்லாம் அனுப்பிச்சு திருப்பியும் தே காட் தி கண்ட்ரோல் ஓவர் தி ஹிக்லிக் கிரைசஸ். ஸோ திஸ் ஆல்சோ லைக் கிரியேட்டட் a rift between both the nations. அண்ட் இப்போவும் பிரச்சனை போயின்னு தான் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சவுத் சூடான் ஃபார்ம் ஆகிடுச்சு, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சூடானோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட், சரிங்களா, பேக்டு பை யூஎஸ்ஏன்னு சொல்கிற மாதிரி எங்கள் தார்ஃபூர் ரீஜனில். அதே மாதிரி சவுத் சூடான், ஃபார்மேஷன் ஆஃப் சவுத் சூடான். அண்ட் சவுத் சூடான் ஃபார்மேஷன் ஆனதுனாலேயே ஒரு மேஜரான இம்பாக்ட். ஏன்னா பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சு, ஃபர்ஸ்ட் லேண்ட் ஏரியா கம்மியாயிடுச்சு. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் சவுத் சூடானுக்கு போயிடுச்சு. சூடான் வந்து ஆல்சோ சப்ளைஸ் ஆயில் டு இந்தியா டு அன் எக்ஸ்டென்ட், சரிங்களா. ரொம்ப கம்மி தான், பட் எஸ். ஸோ ஆயில் பேஸ் பண்ணி தான் இவங்க எக்கானமியே இருக்குது, சரிங்களா. இதில் யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, சூடான் மேலே சாங்ஷன்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் யூஎஸ்ஏஸ் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ இஸ் இன் தி ஒப்பீனியன் தட் சவுத் சூடான் சூடான் ப்ரொமோட்ஸ் டெரரிசம் அப்படின்ட்டு. இதுக்கு ரீசன்ஸும் இருக்குது. அதாவது என்னன்னா, இட் இஸ் செட் தட் ஒசாமா பின் லாடனுக்கு வந்து சூடான் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த டெரரிசமை ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஎஸ்ஏ சாங்ஷன்ஸ்லாம் வேற எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சூடான் மேலே. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாருமே கிடையாது, பணமும் கிடையாது. ஸோ அங்கே பாவர்ட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நேஷன் என்ன செய்யும்? டெஃபினெட்லி இட் வில் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ அதே தான் சூடானும் பண்ணுச்சு. இட் வென்ட் டு IMF, சரிங்களா. இட் வென்ட் டு IMF அண்ட் IMF கிட்டலேருந்து சில ஹெல்ப் கேட்டுச்சு. அண்ட் IMF 1991 இந்தியாவே சும்மா விடல. ஸோ IMF வந்து என்ன சொன்னாங்கன்னா, லைக் நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் சில ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ்? லிபரலைசேஷன் இந்த மாதிரி, சரிங்களா. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸஸ் எல்லாமே பயங்கரமாக அதிகமாகிடுச்சு சூடானில். ஸோ இதை நான் சொல்கிறது வந்து 2016 போல், 16-17 போல், சரிங்களா. அண்ட் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த பக்கம் பாவர்ட்டி வேறு. ஸோ பீப்புள் அகெயின் ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங், சரிங்களா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுத்துருந்தது. அந்த சப்சிடிஸ்லாம் எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமில் யூஎஸ்ஏ அவங்க மேலே இருந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவும் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் ஆனால் இன்ஃப்ளேஷன் அண்ட் பாவர்ட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ப்ரொட்டஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த ப்ரொட்டஸ்ட்டை கர்ப் பண்ணுறதுக்காக திருப்பி மிலிட்ரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. பட் த சிச்சுவேஷன் வெண்ட் அவுட் ஆஃப் தி கண்ட்ரோல். ஸோ 2019 என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஹி டிக்ளேர்ஸ் எமர்ஜென்சி அண்ட் கேபினெட்லேருந்து நிறைய பேரை வந்து தூக்கிடுறாரு, சரிங்களா. ஸோ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி கேபினெட் மெம்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு உடனே மிலிட்ரி சும்மா இல்லை. மிலிட்ரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து கவர்மெண்ட்டை தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, உமார் அல் பஷரை வந்து தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும், வந்து இனிமேல் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, சரிங்களா. ஸோ ஃபுட் ப்ரைஸு, இன்ஃப்ளேஷனு எல்லாமே ஓகே, ரைட்டு. ஸோ நீங்கள் இனிமேல் ப்ரொட்டஸ்ட் பண்ண தேவையில்லை. இட் இஸ் லைக் ஆர் கண்ட்ரோல், இட் இஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க, சரிங்களா. ஸோ மக்களோட ஒப்பீனியன் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் 30 வருஷமாக ஆண்டுட்டு வந்தார். ஸோ நிறைய கரப்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, இவரால் தான் நம்ம எக்கானமி வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி பீப்புளோட ஒப்பீனியனாக இருந்திருக்கு. பட் அதுவும் டு அன் எக்ஸ்டென்ட் உண்மையாக இருந்திருக்கலாம். பட் ஓகே, இதுதான் நடந்தது, சரிங்களா. அண்ட் மிலிட்ரி தான் கண்ட்ரோலில் எடுத்தோடனே ஒரு 3 months தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க சூடானை. அதுக்கப்புறம் வாட் தே தாட் இஸ் லைக், ஓகே, ஒரு இன்டர்ம் கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப் டு 3 years, தட் இஸ் 2023 வரை ஒரு 3 yearsக்கு இன்டர்ம் கவர்மெண்ட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் 2023 நம்ம எலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஜாயிண்ட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கும், இந்த இன்டர்ம் கவர்மெண்ட். ஸோ மிலிட்ரி அண்ட் சிவிலியன் 2 பேருமே இருப்பாங்க இதில். அண்ட் ஈவன் ஆஃப்ரிக்கன் யூனியன் ஹஸ் லைக் செட் ஓகே டு திஸ். ஸோ ஆஃப்ரிக்கன் யூனியனை உள்ளே கூப்பிட்டாங்க, சரிங்களா, நீங்களும் வந்து இதுக்கு என்டோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆஃப்ரிக்கன் யூனியன் கூட சரி ஓகேன்ட்டாங்க. அண்ட் இங்கே தான் அப்துல்லா ஹம்தோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பிரைம் மினிஸ்டராக. தட் இஸ் ஃபார் தி 3 years, சரிங்களா. ஸோ இந்த அப்துல்லா ஹம்தோக் வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸில் ஒர்க் பண்ண ஒரு அஃபீஷியல், சரிங்களா. அண்ட் இஸ் அன் எக்கானமிஸ்ட் கூட, அண்ட் இஸ் அன் டெக்னோக்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஸோ எப்படி நம்ம நாட்டில் மன்மோகன் சிங் அந்த மாதிரி. ஸோ 2019 இவர் வந்துட்டாரு. 2023 எலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை, இதோட முடியல. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு திருப்பியும், சரிங்களா. ஸோ மிலிட்ரி
சீஃப் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கினாரு. அண்ட் 2023 நான் எலெக்ஷன் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்கள வந்து தூக்கி போட்டாங்க உள்ள. ஸோ இஸ் பிரிசன்ட் ரைட் நவ். சரி, ஓகே, என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்லையே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து எட்டோரியல்ல இ வாஸ் அண்டர் ப்ரெஷர் பை தி யூஎஸ். ஸோ யூஎஸ் வந்து ஒரு டெரர் லிஸ்ட் வச்சிருக்கு. அதில் வந்து சூடான் பேர் எடுக்கணும். அண்ட் இதுவரையும் இல்லாமல் $700 million எய்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சூடான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஹவவர் இப்போ இந்த மிலிட்ரி கூப் நடந்ததுனால அது நடக்க போகிறது இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கணும்னா ஈ ஹேட் டு லைக் எங்கேஜ் இன் பீஸ் டாக்ஸ் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் மேலே ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, தார்ஃபூர் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே போய் பீஸ் டாக் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இஸ்ரேல் கூட எல்லாம் போய் பேசினாரு. எல்லா நேஷன்ஸ் கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு இவர் இனிஷியேஷன்லாம் எடுத்தாரு. பட் த ப்ராப்ளம் இஸ் லைக் இ ஃபெயில்டு எக்கானமிக்கலி. ஸோ எக்கானமியை இவரால் ரிவைவ் பண்ண முடியல இன் ஸ்பைட் ஆஃப் பிரிங்கிங் இன் டிவேல்யூவேஷன். சரிங்களா? அண்ட் திங்ஸ் ஆர் லைக் அவுட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரோல். எக்கானமி வந்து லைக் ரொம்ப வர்சனாக இருக்கு. பீப்புள் ஆர் லைக் ஃபேசிங் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ப்ரொடெஸ்ட் இஸ் லைக் கோயிங் ஆன் அகைன் அண்ட் அகைன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒமார் அல் பஷீர் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ மிலிட்டன்ஸ் வேணா சிவிலியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சில பேர் டெமோக்ரஸி இப்பவே வேணும்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. யார் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. இது வெறும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வேற. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே டிக்ரே ரீஜன் பார்த்துருப்போம். ஸோ எரிட்ரியால இருக்கு டிக்ரே. ஸோ அங்கிருந்து இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் வேற, அதாவது மைக்ரன்ஸ் வேற சூடானுக்குள்ள வராங்க. ஸோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இஸ் தேர். அண்ட் இப்போ மிலிட்ரி பர்சன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 23 எலெக்ஷன்ஸ் நாங்கள் எடுத்துட்டு வரோன்றாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க ரெசிஸ்டண்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த உமர் அல் பஷீரை வந்து தூக்கும் போதே மிலிட்ரி தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்தாங்க இல்லையா, அப்போவே வந்து தேவர் வெரி ரிலக்டன்ட் டு ஷேர் பவர் வித் சிவிலியன்ஸ். ஸோ இப்போ சிவிலியன்ஸ் அண்ட் மிலிட்ரி கவர்மெண்ட் ரெண்டு பேரும் ஃபார்ம் பண்ணி தான் அப்துல்லா ஹம்துக்கை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போவே மிலிட்ரி வாஸ் நாட் ஏபிள் டு ஷேர் தி பவர் ப்ராப்பர்லி. அண்ட் இப்போ 2023 எப்படி எலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க? திஸ் இஸ் லைக் கன்சாலிடேஷன் ஆஃப் பவர்ஸ் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னதான் சொல்யூஷன் வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் ஹம்துக் ஹேவ் டு வின் தி ட்ரஸ்ட் ஆஃப் தி பீப்புள். சரிங்களா? ஸோ இவரும் சில தப்புலாம் பண்ணியிருக்காங்க. இதை நான் கதை சொன்னேன்னா திரும்பியும் போய்க்கினே இருக்கும். ஸோ ஹி ஹேஸ் டு வின் தி ட்ரஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபர்ஸ்ட். செகண்ட், ப்ரொடெஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும். இஃப் ப்ரொடெஸ்ட் கோஸ் ஆன் அண்ட் ஆன், தென் இட் டிப்ரிஷியேட்ஸ் தி நெகோசியேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் தி சூடான். ஸோ இப்போ யூஎஸ்ஏ எய்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் மிலிட்ரி கூப். அதே மாதிரி மிலிட்ரி ஹேவ் டு ஸ்டெப் பேக் அண்ட் ட்ரை டு பிரிங் ஹிம் டு தி பவர் அகைன். சரியா? அண்ட் ஒரு புது டெமோக்ரஸி, ஒரு புது கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் எடுத்துட்டு வரணும். ஸோ திஸ் இஸ் தி வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன், எனிவே மூவிங் ஃபார்வர்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சார்தாம் ப்ராஜெக்ட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க இன்னொரு ஆர்டிகலில். சரிங்களா? தட் இஸ் த ரோட் டு இமாலயன் பிளண்டர். அண்ட் இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவசியம் இல்லை, நான் கரெக்ட் வரையும் சொல்கிறேன். சார்தாம் ப்ராஜெக்ட். சரியா? ஸோ சார்தாம்னா என்னன்னா, யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இந்த நாலுத்தையும் வந்து ரோட் கனெக்டிவிட்டியோட கனெக்ட் பண்ணணும். சரியா? 900 கிலோமீட்டர்ஸ். ஸோ 12,000 rupees காஸ்ட். 12,000 rupees இல்லை, சாரி, 12,000 crores எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹைவே. சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி இந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இட் வாஸ் செட் தட் திஸ் வில் ப்ரொமோட் டூரிசம். அண்ட் இது வெறும் இல்லாமல் இது ஒரு டிவைன் டூரிசமாக இருக்கும். ஸோ பீப்புள் வில் கோ டு டெம்பிள்ஸ், அந்த மாதிரி பில்கிரிமேஜ்லாம் அதிகமாகும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நாளாக இதுக்கு வந்து டிஃபென்ஸ் டைமென்ஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைனா பார்டர் வந்து ரொம்ப கிட்டையாக இருக்குது. ஸோ அதனால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அக்சசிபிலிட்டி வேணும், ரோடு அக்சசிபிலிட்டி வேணும். ஸோ அதனால் ரோடை வந்து வைடன் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஏற்கனவே ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுதான் மெயின் இஷ்யூ. அதாவது ஸ்டீப்னஸ் ஆஃப் தி மவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த மவுண்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 டிகிரி ஸ்டீப்பாக இருக்காமா. சரிங்களா? இதே லடாக்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மவுண்டன்ஸ் வந்து 30 டிகிரி தான் ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஈஸி. இப்போ இந்த 60 டிகிரி ஸ்டீப்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இங்கே ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 5.5 மீட்டர்ஸ் வித்து தான் லிமிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ 5.5 மீட்டர்ஸ் வித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ப்ராப்பராக ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை எங்களுக்கு டிஃபென்ஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆத்தர் இங்கே பேசுகிறாரு. ஸோ வேலிஸ் இன் உத்தராகண்ட் ஆர் லைக் நேரோ அண்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் ஆஃப் 60 to 70 டிகிரின்றாரு. ப்ளஸ் ஆடட் டு இட், இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, மாஸ் வேஸ்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பெரிய பெரிய கல், மண் அப்படியே மேலேருந்து அப்படியே சரிஞ்சு எல்லாம் கீழே விழும். இப்போவே ஆல்ரெடி வந்து டிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? அண்ட் ஒரு மவுண்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குது, லோடு கேரிங் கெப்பாசிட்டி. அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸ்லாம் அங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது, டெபாசிஷனல் ப்ராசஸ். ஆனால் இது எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது தான் இந்த ஆர்டிகல். ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எஸ்,
அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும் சரிங்களா. ஸோ சார்தாம் ப்ராஜெக்ட்ஸ்னால் எங்கே இருக்குது, உத்தராகண்ட். அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்ஸு டிஃபென்ஸ் கூட லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஃபைன். எனிவே that's it with regards to this article guys, and yes, that's it for today, and kindly share this video with your friends if you feel it's worth it. Thank you for watching.